ரோமிலிருந்து ஒரு குருவானவர் அந்த சபையின் இருந்து ஆப்பிரிக்க நாட்டில் மறைபணி ஆற்ற செல்கிறார். சென்றவர் அங்கு 2-3 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்ற பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவை மீண்டுமாக ரோமையில் இருந்த அந்த சபை அவருக்கு இப்படியான ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அருள்பணியார் டேவிட் லிவிங்ஸ்டன், நீங்கள் செய்கிற பணிகளை பார்த்து நாங்கள் மெச்சுகிறோம். 2 அருள் பணியாளர் இங்கிருந்து 2 அருள் பணியாளரை மீண்டுமாக ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பலாம் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு செய்தியை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அவை இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நான் சொன்ன அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மீண்டுமாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புக்குரிய தந்தை அவர்களுக்கு நன்றி, நீங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. இங்கே 2 பேர் ஆப்பிரிக்காவில் வேலை செய்வதாக நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. அருள் பணியாளர்கள் இங்கு வருபவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம், நான் போய் மிஷினரியாக மறைபணி ஆற்றணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இப்படியாக கடிதம் எழுதுகிறார், வெறுமனே விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் இங்கு பணியாற்ற முடியாது. இவர்கள் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை பிடிச்சு, இவர்கள் சென்ற பாதையிலே பயணிப்பவர்களாக இருக்கக்கூடாது. ரோடு போட்டிருப்பாங்களே, சிம்பிளாக சொன்ன ரோடு போட்டதில் அந்த ரோட்டில் நடப்பவர்களாக இல்லாமல் இவர்களே பாதைகளை அமைத்து கொண்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். போட்ட ரோட்டில் போது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் அங்கே ஆப்பிரிக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, ரோடே இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, ரோடே இருக்காது, மண்ணு மேடாக இருக்கும். உங்களுக்கு கேள்விப்பட்டு நிறைய விஷயங்கள். அப்போ சொல்கிறாரு, போன ரோட்டில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக இவர்களே தங்களுக்கான பாதைகளை அமைத்து கொள்வர்களாகவும் எதிர்வருகிற சவால்களை தாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் யோசிப்பாது, எனக்கு இந்த 3 வாசகங்கள் ரொம்ப அழகான வாசகம். இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த வாசகத்தை நான் வாசித்த போது எனக்கு ஒரு பழைய பாடல், ரொம்ப பழைய பாடல், பட்டுக்கோட்டை எழுதிய ஒரு பாடல் எனக்கு அப்படியே என்ன உதித்து வாயில் அப்படியே நமைத்து கொண்டே இருந்தால் அந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நேற்று இரவு தான் இந்த பாட்டை நான் எடுத்தேன். இந்த பாட்டு உங்களுக்கு பழைய ஆளுங்களாம் தெரியும் நினைக்கிறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. இந்த பாட்டு எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு பல ஆண்டுகளுக்கு, 1950 அது வந்த படம் நினைக்கிறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று பட்டுக்கோட்டையார் எழுதிய ஒரு பாடல். நான் ஏன் இந்த பாடலை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படி உங்களை கொண்டு 40 ஆண்டுகள் போயிடலாமே, நம்முடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. நிறைய கட்டுக்கோப்புகள், இப்படி தான் வாழணும் என்ற வழிமுறைகள், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், தூங்கணும், எழுந்துக்கணும், அப்படி பேசக்கூடாது. பொம்பளை பசங்கன்னா அந்த தாவாணி போட்ட காலங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு சகஜ உலகில் எல்லாத்தையுமே மிக எளிதாக எடுத்துக்கொள்ள சகஜமான ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதில் என்ன இருக்குது, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு போட்டு என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட தப்பா, லெகின்ஸ் போட்டால் தப்பா அப்படிலாம் இன்னைக்கு நாமளே பெற்றோர்களே போடு தப்பு நான் சொல்ல வரல, சொல்கிறேன். அப்போ நம்முடைய வழக்கு முறையினால மேற்கத்திய வழக்கு முறைகளை நம்ம இன்னைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம வாழ்கிற முறை, அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படியாக வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை முறை இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம கண்முன்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உழைப்பு, அந்த காலத்திலலாம் ரொம்ப சொல்லுவாங்க, கடினமாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், யார்ட்டும் கைக்கு நிதி வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறான். இன்னைக்கு கடன் வாங்க தான் உங்களை வழி கொண்டுறான். வாங்க நீ வெயிட் 0% இஎம்ஐ, உங்களுக்கு காரு சும்மா எடுத்துன்னு போங்க, காரை எடுத்துன்னு போயிடுங்க, என்ன வேணும், வீடு வேணுமா வாங்க, லோனு உங்களுக்கு கம்மியான விலை, ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக. நீ பாருங்க, இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் யோசிப்போம், ஐயோ அவ்வளோ காசு வாங்கினேன், எப்படி கட்டுவேன், எப்படி இதை கொடுப்பேன், ஐயோ அவன் முன்னாடி நிற்க முடியாதே, மானம் போயிடுமே. அந்த மானமா அப்படின்னா
மானம்னா என்னது? இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு காத்துல பறந்து போன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி வாழலாம்? இதான் இன்னைக்கு வசனம். மீட்பு பெறும் சிலர் மட்டும்தானா அப்படி ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்கிறார். மீட்பு பெறும் சிலர் மட்டும்தானா? அவன் ஆண்டவர் இவங்க தான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. நீங்க ரொம்ப அழகான இன்னைக்கு வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் இவங்க தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. மாறாக அவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். ஏன் இந்த சிலர் மட்டும்தானா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமே? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்பாகவும் இயேசு வாழ்ந்த போதும் கூட பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள், இஸ்ராயேலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பைபிள்ல நிறைய வசனம் சொல்லுதுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடமைங்கிறத உடன்படிக்கை செய்து கொண்டால் நாங்க தான் ஈஸியா போயிடுவோம். மற்றவங்களுக்கு சான்ஸே இல்லை, மற்றவங்க வரவே முடியாது. ஆனா அதுக்கு அடி கொடுக்குறாரு பாருங்களேன். இன்னைக்கு ரொம்ப அழகான நம்முடைய எசையா சொல்றாரு, பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தார் அனைவரும், பிற இனத்தார்னா மற்றவன், இவன் யாருமே இஸ்ராயல் இல்லை, இவன் பரிசேயர் இல்லை, இவன் மறைநூலர் இல்லை, இவன் எவனமே இல்லைங்க, அவன் யாருன்னே தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவன் தான் என்ன பண்ணுவானா, உள்ள சீக்கிரமா திருமலைக்கு அவளை அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு உங்களோட நான் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி ஒரு சிந்தையை தான் இன்னைக்கு முன்பாக வைக்கும் போது இதான் என்னுடைய சிந்தையாக அமைகிறது. நீ நம்முடைய வாழ்வியல் முறையை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பெரிய பெரிய பேச்சாலும் சொல்றாங்க, இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய கொட்டி கிடக்குதுங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு நிறைய விஷயம், அது வாழ்வாக அமைந்து விடாதுன்னு சொல்றான். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை பொறுத்தா இருக்கு. சாய்ஸஸ் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றோம் ஆங்கிலத்தில், there are a lot of choices. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பொஃபேலாம் போனாலும் சொல்லிட்டு இருந்தேன், பொஃபேயர் போறீங்க அப்படின்னா ஒரு 30-40 விதமான உணவு வகைகள் இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கும் என்பதான் நான் சாப்பிடுவேன். இப்போ சில பேருக்கு பிரியாணி மட்டும் தான் பிடிக்கும், பிரியாணி அவங்களுக்கு பாஸ்தா பிடிக்காது, வேற விதமான வெஸ்டர்ன் சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அவன் சாப்பிட மாட்டான், டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க மாட்டான். எனக்கு என்ன பிடிக்கும் அதான் எடுத்துக்குவோம். அப்போ நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், இதுதான் வாழ்க்கை முறை. இதை தப்பான ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப சொல்றாங்களே, வாடா எவ்வளோ விஷயம் இருக்கு, நான் வா கத்தர, உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை முறை இருக்கு, வா அதில் போடலாம், இதில் போடலாம், இவனை அடிக்கலாம், அவனை அடிக்கலாம், இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்கு. நீங்க எவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சோசியல் மீடியா நமக்கு பயமா இருக்கு சில நேரத்தில். இப்படி இல்லாமா மனுஷன் எவ்வளவு பேர் வாழ்வி தொலைத்து போனவர்கள், காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் இருக்கான். அப்ப அவன் தேர்ந்தெடுத்தது தவறான ஒரு வாழ்வியல் முறை. அழகாக சொல்லுவாங்க, காட்டு வழியில நீங்க போறீங்க வச்சு ஒரு அழகாக பேச்சான்னு சொல்றான். காட்டு வழியில போகும்போது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுணுமா, அது பழமா இருக்கலாம், காயா இருக்கலாம், போகணுமா. ஏன்னா போன வழியில திரும்பி நம்ம வரமாட்டோம். நாங்க பிலாசபி படிக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு ஆற்றுல நீங்க குடிக்கிறீங்க வச்சுக்கலேன், ஒரு முறை நீங்க இறங்கினா திருப்பி இறங்கும் போது அந்த ஆறு தண்ணி மாறி போயிடுச்சு. யூ cannot swim the river for twice. ஒரு முறை உள்ள போயிட்டீங்க வச்சுக்கலேன், அந்த தண்ணி கடந்து போயிடுச்சு, வேற தண்ணி தான், அடுத்த தண்ணி தான் நீங்க குடிக்கிறீங்க. நீங்க சேம் ஆறுல குளிக்கல, ஆறு என்னமோ சேம் தான், ஆனா ஓடுகிற தண்ணி போடிடுச்சு, நீங்க குடித்த தண்ணீர் இல்ல, வேறொரு தண்ணியில குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு அகலமான விரிசலான பாதைகள் இன்னைக்கு நம்ம கண் முன்பாக. நான் சொன்னேன், இன்னைக்கு போலியான வாழ்வு, கவர்ச்சியான வாழ்வு, இந்த வாழ்வு தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வருந்தி முயறதில்லை. அவனை மாதிரி இவனை மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்பதற்காக எப்படி வேணா வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை முறை. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வீடை சந்திக்க போனவங்க இருக்காங்க, தெரியல, அழகான ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒரு பையன், அவனை பேசி கொண்டு இருந்தேன். அவங்க வீடெலாம் பெரிய வீடாக தான் இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் இங்கே வரும்போது வரும்போது ஒரு சின்ன குடிசை மாதிரி தான், ஷெட்டு தான் போட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என் மனைவியும் என் மகனும் அப்போ திறந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம். அவங்க ஏதோ ஒரு தயாரிப்பு பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு மாதிரி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க. கொடுத்ததை அவங்க அதை ஒர்க் பண்ணி அனுப்புகிறாங்க. 3 பேரோட சொல்லி இன்னைக்கு 16 பேர் அதில் வேலை செய்கிறான். அப்போ அவங்க பகிர்ந்து கொண்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்து கொண்டு இருந்தது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என் மகனுக்கு இப்போ 21 வயசா, 22-23 வயசாகுது. இன்றளவும் என் பையன் நாங்கள் சொல்கிறத கேட்பான். அதாவது எங்கள் வீட்டில் அழகாக எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வீடு காட்டுறாங்க, அந்த பெட்ரூம்
இதுக்கு உள்ள வந்து செல்லை எடுத்துகிட்டே போக மாட்டோம். பெட்ரூம்குள்ளே செல்லே இருக்கா, டைனிங் டேபிள் வச்சுருப்போம், 3 பேர் செல்லும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு சொல்கிறோம் செல்லை நீங்கள் பக்கத்தில் படக்கூடாது, எல்லாம் பெட்டு பக்கத்தில் தலைகாணி பார்த்து படுக்கிறீங்களே, இந்த பிரெயின் செல்ஸ் வந்து இன்னைக்கு அஃபெக்ட் ஆகுது, கதிர்வீச்சு வந்து நம்மை பாதிக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறான். அப்போ அந்த வீட்டில் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி பிடிச்சுன்னா, இன்று இப்படி அவன் வந்து பையனுக்கு 24 இப்போ தண்ணி ஏற்றுவான், அவன் பெரிய படிப்பாளி, நல்ல பயங்கரமாக இன்டெலிஜென்ட், அவன் பெரிய கல்லூரி படித்து இன்ஜினியர் முடிச்சுட்டு இப்போ பயங்கரமாக ஒரு பெரிய கம்பெனி நல்லா வேலை செய்கிறான். அப்போ நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இப்போ இன்னைக்கு நான் சொன்ன இந்த குடும்பம் இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகளை நாம் இப்படி வளர்க்குறோம்? இன்னைக்கு 2ஆம் மாதம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஏய் கண்டித்து திருத்துகிற போது என்ன பண்ணக்கூடாது, உன்னை கண்டித்து வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. என்னவா ஆண்டவர் சொல்ல, யாரை கண்டித்து திருத்துகிறாரோ அவர்கள் தான் என்ன பண்றாரா, துன்பங்கள் திருத்தப்படுவதற்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை தங்களை பிள்ளைகளை போல் நடத்துகிறார், தம்மை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இன்னைக்கு நீங்க எப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும்? இந்த இடுக்கமான வாயில் தான் நான் சொல்ல வந்தேன். இடுக்கமான வாயில் என்பது என்ன? கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன், நோவாம ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒயிட் காலர் ஜாப், ஏசியில் தான் வேலை செய்யணும். ஆனால் நான் பல முறை பார்த்துருக்கேன், சொன்ன மாதிரி இந்த கோயம்பேடு மாதிரி மக்கள் நிறைய இடத்துல எவ்வளோ கடினமான உழைப்பாளிங்க. நான் நிறைய பேர் பெருமையாக சொல்வேன், உங்களுக்கு கரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமாக. 10 முறை எங்கே வேணா சொல்வேன், எங்கள் மதுரவாயில் மக்கள் மீது இந்த ஒரு அன்பு தான். உழைப்பு, கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறீர்கள். தப்பான ஒரு வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்து குறுக்கலான ஒரு வழியில் போயிட்டு ஏமாத்திலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிருப்பீங்க. சின்ன விழாலாம் இருக்கலாம், பட் அதுல நிறைய அன்பு இருக்கிறது, அதுல மகிழ்ச்சி இருக்கிறது, அது நிறைவு இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த குடும்பத்தை பற்றி சொன்னேன்ல, அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் அந்த குடும்பத்தோட செலவு பண்ணேன். அப்போ எனக்கு நிறைய விஷயம் நான் சொன்னேன், எனக்கு இது புதுசாக இருக்குது. நான் கண்டிப்பாக இதை ஒரு மறையூரில் கண்டிப்பாக எங்கே சொல்வேன்னு சொன்னேன். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, குழந்தை கூட சாப்பிடும் போது செல்போன் தரணும் நீங்க, இல்லைன்னா குழந்தைகள் சாப்பிடாது, தெரியல, கொடு, அது கொடுத்துணும். நீங்கள் இப்போ எத்தனை வயசு? 6 மாதம் 8 மாதம் குழந்தை குத்தணும் செல்ல. அப்போ அதுவே ஓப்பன் பண்ணுது யூடியூப்பை, அதுவே எல்லாம் பார்க்குது. நான் சொன்ன ஒரு குழந்தை எனக்கு தெரியும், அன்றைக்கி இந்த கோயிலில் வர குழந்தை தான். அவங்க அம்மா சொன்னா அது வந்து யூடியூப்பில் இது பார்க்கும், என்ன அது கார்ட்டூன் பார்க்க சொன்னா, அது பார்த்தா ரீல்ஸ் தான் பார்த்துன்னு இது உட்காந்து ரீல்ஸ், ஃபுல்லாக ரீல்ஸ், கொடுங்க ரீல்ஸ். அப்போ எதற்கு நாம் அடிமையாகி விட்டோம்? எப்படி நம்முடைய குடும்பம்? இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கோச்சிக்கும், அந்த குழந்தை சாப்பிடாது, அதை மூஞ்சி தூக்கி வச்சுக்கும், அது அழுவோம், இதுன்னு போட்டு விடுங்க, போட்டேன் என்ன இப்போ சாமினா. அப்போ அதுக்கு என்ன ஆகுது பற்றியா? நீங்களே அதை இங்கே கண்டித்து திருத்த நீங்கள் மறந்துடுறீங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள்லாம் சொல்லுங்களேன். எனக்கு நான் இங்கேருந்து பார்த்தேன் பூசைக்கு, இன்னைக்கு காலையில் 8 மணி தொடங்கிடுச்சு. எத்தனையோ பேரண்ட்ஸ் மெதுவாக வராங்க, எத்தனையோ குழந்தைகள் கோயிலுக்கே வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்த விதம் அந்த கண்டிப்பு அங்கே இருந்துச்சா இல்லையா? நம்ம அப்பா அம்மா நான் திருப்பி ஏன் உங்களை பழக்க பண்ணால் அந்த கண்டிப்பு, அந்த அடி ஓத நம்ம வளர்த்தது இன்னைக்கு நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ரோமேற்கு திருமுகம் 10:9 எடுத்து வாசுங்க யாராவது. ரோமேற்கு பைபிள் எடுத்து இல்லையா? இடத்தை பார்த்தாலே பேர் எல்லாம் கை வீசும். ரோமேற்கு திருமுகம் 10:9 ரொம்ப அழகாக சொல்கிறது. இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு உயர்ந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார். நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இதுதான் நம்முடைய பெற்றோர்கள். பயமும் தெரியாது, வசனம் தெரியாது அவங்களுக்குலாம். நம்ம அப்பா அம்மாலாம் பெரிய படிப்பாளிங்களா சொல்லுங்க? ஆனால் அவங்ககிட்ட ஒன்று நினச்சிங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போகணும், அல்லது ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்காக கோயிலுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கை முறை அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பெற்றோர்களுக்கு பயந்தோம், கீழ்ப்பழிந்தோம், அப்பா அம்மாவுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தோம். பார்க்கும்போது எனக்கு கூட வந்தவங்க எழுந்த உடனே அந்த பெட்ஷீட் எல்லாம் மறைச்சி வச்சாங்க. பெட்ஷீட் தெரியுமா வீட்டில்? இன்னைக்கு எத்தனை வீட்டில் மறைச்சி வைக்கிறீங்க சொல்லுங்கள்? அப்படியே நிறைய பேர் பண்ணுறது இல்லை. என் சும்மா கதை விடாதீங்க. இதெல்லாம் வந்து தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். சரி, நீங்கள் சின்ன வயசு எதை விதைக்கிறீங்களோ, இன்னைக்கு வந்து பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, பெரிய ஆயிட்டாங்க, பெரிய பயங்கரமாக பெர்ப்ளெக்சிட்டிலாம் பற்றி தாண்டிடுச்சு. இப்போ ஒரு புதுசாக ஒரு வந்திருக்கான் அந்த பெர்ப்ளெக்சிட்டி தான் படிக்கிறாங்க நிறைய பேர்.
அது கூட ஒருத்தர் இந்தியன் தான் சீனிவாசவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். அவர் கூகுள் குரமையை வந்து விலை கொடுத்து வாங்க போறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்க்கிறேன், எங்க பிரச்சனை? இதுதான் அகலமான வாயில். இப்படி வேணா இருந்து நான் பண்ணிடுறேன், நானே தூக்கி வச்சேன், நானே கழுவி வச்சேன், நானே உனக்கு எல்லாம் சாப்பிட்ட தட்டை கழுவாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கான். அப்ப பாருங்க, எனக்கு எங்க போய் கொண்டு இருக்கிறோம் என்பது, மீட்பு என்பது வெறுமனே மோட்சத்துக்கு போறது மட்டும் இல்லை. நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை பாதை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்க நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை நீங்க அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. நான் சொல்ல யாரே நாங்க அப்படி இருந்தோம், அம்மா பழையங்காதே பேசுறீங்க, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் பாபா அப்படி என்று இன்னைக்கு பேர பிள்ளைகளை பெற்றோருக்கு தாத்தா படி சொன்னா அதெல்லாம் அதை விடு, எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் விடு அப்படின்னு இன்னைக்கு நம்மளை ஓரம் கட்டி போறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், எங்கு வேர் இஸ் அ ப்ராப்ளம் லைஸ் இன் யூ. நம்மகிட்ட தான் இருக்கு. நாம அவங்களுக்கு வாழக்கான வழிமுறையை கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம், திருத்தவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. மையன் நான் அடிக்க சொல்ல வரல, மிக அழகாய் ஒரு பேசினாங்க. அந்த ஒரு முஸ்லீம் அவங்க பேசுவாங்க, கொம்பு யாட்டு இருந்துச்சுமா ஸ்கூல்ல அந்த காலத்துல, கொம்பு யாட்டு இருந்துச்சு, பாதி யாட்டு இருந்துச்சு. இப்ப அது யார்கிட்ட போயிடுச்சு? பசங்க கட்டியா போலீஸ்கார்ட்ட போயிடுச்சுங்க. கொம்பு வந்து ஆசிரியர்கள், அவங்க வந்து ஆசிரியர்கள் அடிக்கல மாட்டாங்க, அந்த கொம்பை அதட்டுவாங்க. அந்த கொம்பை பார்த்தாலே ஒரு காலத்தில் நமக்கு பயம் இருந்துச்சு. நானும் செம்மடி வாங்கியிருக்கேன் என்கிட்ட மேக்ஸ் டீச்சர்ஸை பார்க்கும்போது அப்படியே அல்லருமே, அப்படியே வந்துடும் எல்லாமே. அந்த கொம்பு அவ்வளோ பேசுவாங்க, தூத்துக்குடிக்காரங்க, என் நத்த பயல ஊத்த பயல இப்படி தான் பேசுவாங்க. அவங்க அன்பு ஜெயிஸ் செத்துட்டாங்கண்ணா. அப்போ பார்க்கும்போதே அவங்க வரும்போது கொம்பை பார்த்தாலே பாருங்க, அடி எல்லாரும் 9ஆம் கிளாஸ் எல்லாம் மாடுமா இருப்பான், பின்னி எடுத்துருவாங்க. அப்போ நான் நினைச்சேன், அந்த கொம்பு அடிப்பதற்காக இல்லை, அவனை வந்து நெறிப்படுத்துவதற்காக. ஆனா இன்னைக்கு அந்த கொம்பு அடி பின்னு எங்க போலீஸ்காரன் போட்டு அடிக்கிறான். ஏன்னா நீ குற்றவாளி ஆகிட்ட, தப்பு பண்ணிட்ட. ஆகவேதான் நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நாம் எப்படியான ஒரு வாழ்க்கை, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள். அப்ப திருத்தப்படுவதற்கு நம்ம நிறைய பேர் தயாராக இருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இல்லை. ஏன்? ஒருவர் இருந்தான், அவன் வந்து திடீர்னு பார்த்தா தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு மலை மீது ஏறி தற்கொலை செய்துக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு பெரிய போறார், டேய் என்னடா பண்ற அப்படின்றாரு. அவன் சொல்றான், இல்லை எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போறேன் அப்படின்றான், தற்கொலை பண்ணிக்க போறேன். அப்போ அவர் சொன்னார், ஒரே நிமிஷம் நீமா நான் வந்துட்டு 2 நிமிஷம் பேசணும். அவன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தேன், ஸ்டார்ட் பண்ண எக்கச்சக்கமாக நான் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வந்து தொடங்குச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட நிறைய நண்பர்களாக இருந்தாங்க, நிறைய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனிதர் நாம கூட அது அடிபட்டிருப்போம். அப்போ நிறைய சம்பாதித்தேன், வாழ்க்கை முறை வேற மாதிரி போச்சு, கூட இருந்தாலும் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இப்போ வந்து மிகப்பெரிய கடன் தொல்லை, நான் யாரெல்லாம் நம்பணும், என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ என்கிட்ட ₹1 கூட கிடையாது, ஊருப்பட்ட கடன் இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, அதனால் நான் வந்து செத்து போகலான்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அப்படியா தற்கொலை பண்ணிக்கோ, பெரிய சொன்னா தற்கொலை பண்ணிக்கோ. ஆனால் நீங்கள் நிற்கிறல்ல அந்த மலையில் நாங்கள் பாருங்கள், ஒரு காடு தெரியுதா, அந்த காட்டில் போயிட்டு ஒரே ஒரு மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவன் சொன்னானா, யோ நானே சாவலாக இருக்கேன், நீ போய் அங்கே போய் காடை சுற்றிட்டு வா, அதை சுற்றிட்டு வா. அதெல்லாம் சுற்றத்துக்கு டைம் ஆகும், 1 வாரம் ஆகும், அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னா. அவன் சொன்னாரான், நீ ஒன்றும் பண்ணு, நீ தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்து விட்டாய், உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, ஓகே நான் ஒன்று தற்கொலை பண்ண வேணாம்னு சொல்லி பண்ணிக்கோ, ஒரே ஒரு முறை மட்டும் அந்த காட்டை போய் சுற்றிட்டு நீ மீண்டுமாக வந்து தற்கொலை பண்ணிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரான். அவன் சொன்னானா, சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் அவரு பெரியவர் போயிட்டாரு, அங்கே உட்காந்துட்டாரு ஒரு மகான. பார்த்தா ஒரே நாளை சுற்றிட்டு வந்துட்டான், ஒரே நாளை சுற்றிட்டு வந்து அவர்கிட்ட நிற்கிறான். அப்போ அவர் சொன்னாரான், டேய் தம்பி என்ன சொன்ன நீ, இந்த மாதிரி 7 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னிய, இப்போ என்ன ஒரே நாளை சுற்றி வந்துட்டேன். அப்போ அவன் சொன்னானா, அந்த மலை மீது நான் பார்க்கிற போது அந்த காடு பெருங்காடாக இருந்தது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது பெரிய காடாக இருந்துச்சு. அப்போ சுற்றிட்டு வந்தால் ரொம்ப நாள் ஆகும் நினச்சேன், ஆனால் கிட்ட போனேன் அப்போ தான் இருந்தது காடையில் சும்மா ஒரு சாதாரண இடங்க, ஒரே நாள் சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னாராம், பிரச்சனை நீ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும், பெருசாக ஐயோ அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க, அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக நீ வந்து ஹேண்டில் பண்ணலாம், உன்னால் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து வெளிவரதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகவே வாழ்வதற்கான வழி அமைத்துக்கொள் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அவன் மீண்டுமாக வாழ பயணித்தான். ஈஸ்வரனுக்கு பிரியமான இன்று நீங்களும் நானும் கூட நமக்கு ரொம்ப அழகான வசனம் சொன்ன மாதிரி, இன்னைக்கு மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா அப்படின்னா வச்சுங்க,
நான் சொன்ன இந்த பழைய விட்டுருவோம், பழைய கதை விட்டுருவோம், அங்கே இஸ்ராயேல்லாம் இல்லை. இப்போ நீங்களும் நானும் கூட என் பிள்ளைகளுக்கு என்ன வழிவகையை காட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் திருத்தப்படுவதற்கு தயாராகும். ஏன்னா நாமெல்லாம் திருத்தப்பட்டோம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நல்வழிப்படுத்தினாங்க. அதனால தான் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நாளைய தலைமுறை எப்படி இருக்க போகிறது நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்களை கல்வி ஊற்றுவாங்க. நீங்கள் நல்லா படிக்க வச்சிங்க, லோயலாவில் சேர்த்து விட்டீங்க, ஸ்டெல்லா மேரிஸை படிக்க வச்சிங்க, பெரிய SRMல இன்ஜினியரிங் படித்து முடிச்சு அவன் என்ன ஆனா, எப்படி இருக்கிறான், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அப்பா அம்மா பற்றி பேசினா உங்களுக்கு மூக்கு முடி, எங்கள் அப்பா அப்படிப்பட்ட, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் குடும்பம் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி கொள்றீங்களே. இன்னைக்கு உங்களை தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவாங்களா? அப்பா அம்மா நல்லவங்க தான், நான் அப்படி குறை சொல்ல, நல்லா தான். ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்கிறேன், இப்படியான ஒழுக்க முறையை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இறை நம்பிக்கையில் வாழ்கிறேன், எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா அம்மா தான். ஆனால் இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா அப்படி இல்லைங்க, கோச்சிக்காதீங்க, நான் தப்பா சொல்ல. நீங்கள் சில பிறகுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்கள் சரியான முன்மாதிரியாக இல்லாமல், அதனால தான் அகலமான வாயில் எப்படி வேணா வாழலாம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா என்ன, கோயிலுக்கு போனேன் கேட்டீஸ் மாதிரி அதை விடுங்க, நிறைய இது அப்படி விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டீங்க. டான்ஸு கிளாஸுக்கு போ, அது மியூசிக் கிளாஸுக்கு போ, அது கிரிக்கெட்டுக்கு போ. இதெல்லாம் சோறு போடுமா? சும்மா அதெல்லாம் கற்றுக்கணும், வேணாம் சொல்ல. ஆனால் நீங்கள் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் யார்? தலைவர், முக்கியமானவர், இவர் தான் வழியே, வாழ்வு, உண்மை. அவர் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு எதைக்கோ முக்கியத்துவம் தரீங்களா. அவன் என்ன பண்ணுறான், ஒரு வழக்கை வந்து வாழ வழி தெரியாமல், நான் சொன்னேன், வாழ வழி தெரியாமல் போய் முட்டிட்டு மோதிட்டு இருக்கான். எவ்வளோ மண்டக்காரனாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியல. ஆகவே நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகான இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் இன்னைக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டம், நோவாமல் நம்மளாம் நோம்பு. இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்கிறோம், அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. எனக்கு தெரியும், இங்கே நிறைய உட்காந்து கொண்டு இருக்கு. எனக்கு தெரியும், இத்தனை வயதானா கூட இன்னும் ஓடிக்கொண்டு இருப்பவர்கள், உழைத்து கொண்டு இருப்பவர்கள், சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு சேர தேய்க்கிற கூட்டம் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி வளர்ந்துட்டீங்க. ஆனால் இது வளர்ந்த நீங்கள் அந்த வித்தை இன்னும் வளரவில்லை, அடுத்தவங்களுக்கு போடலை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வளர்த்து விடுக்க வாழ்வு வழிகாட்டுங்க, வாழ்வதற்கான வழிமுறையை சொல்லி கொடுங்க. பிள்ளைகளை எது தேர்ந்தெடுக்கணும், எது தேர்ந்தெடுக்க கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று வாழ்வியல் காரணங்களை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு அது எங்கே இல்லாமல் போதோ, இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்வை தொலைத்து போவதற்கான காரணம். அவன் நினைக்கிறேன், இன்னைக்கு முதன்மையானோர் கடைசியாகும். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வேலை போயிட்டே படைப்போம், ஆனால் நம்ம தான் கடைசியாக இருப்போம். ஆனால் கடைசி இருக்கு அவங்க மேலே எங்கேயோ போயிடுவான். ஆகவே இன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் மையப்படுத்த இன்னைக்கு ரொம்ப அழகான 3 மாதம். அதனால் கண்டிப்பாக திருத்துங்க, நீ கண்டிக்க வேண்டும். நான் சொல்வேன், நிறைய நீங்கள் அப்பா அம்மா ரொம்ப, நான் நிறைய பேர் பிள்ளைகளை ரொம்ப நீங்கள் கண்டித்த ஓவராக கண்டிக்கிறீங்க, ஃப்ரீயாக விட்டால் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறீங்க. தான் இப்போ 2 தான் எக்ஸ்ட்ரீம். வச்சா குடுமி, சிறைச்சா மொட்டை, அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும். கொடுத்தனா செல்ஃபோன் அப்படியே கொடுக்க மாட்டேன் உன்ட்ட. என்னையா வாழ்க்கை? அதுக்கு அதற்கான நேர காலத்தை கொடுத்து அது கற்றுக்கும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குற முறை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு பிள்ளைகள் உங்களுடைய நிறைய பார்க்குறாங்க. அப்பா எப்படி இருக்கார், அம்மா எப்படி இருக்கு, அம்மா எப்படி அப்பா எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி ஜோம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி உழைக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதை தான் நீங்கள் அவங்ககிட்ட உள்ளே போகிறீங்க. அவங்க படிக்கிற பெரிய படிப்பெல்லாம் கூட இங்கே தான் நிற்கும். ஆனால் இங்கே எது செய்யுதுன்னா, நம்ம வாழ்வியல் முறை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய. ஆகவே நான் நினைக்கிறேன், மீண்டும் ஒருமை இந்த வாசகத்தை அழகான இறைவார்த்தை உள்வாங்கி விடலாம். நாமும் கூட இடுக்கமான வாயில்ல எப்படி வேணா வாழ்நாள இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை கற்றுக்கொண்டு வாழ அருள் வேண்டும்.